எவ்வளவு தூரம் போறது? எவனோ பட்டி காட்டா ரூம் நம்பர் கூட எழுதாம அனுப்பி விட்டுருக்கான். சிந்தாமணி, இது சிந்தாமணியா இருக்காது, வேற இடம் பார்ப்போம். படிக்கிற பொண்ணா அது? இது சிந்தாமணி இல்ல. ஆண்டவா, சிந்தாமணி MA. கண்டுபிடிச்சிட்டேன். மணி ஆர்டர் வந்திருக்கு, தந்தி மணி ஆர்டர். இது என்ன 5 இருக்கு? எல்லாம் உனக்குதாம்மா. அனுப்புறது வந்தானோ முண்டாசு கட்ட விரல் சூப்பினாலும் விவரமான ஆளா இருப்பான் போல் இருக்கு. 5005 பிரிச்சு அனுப்பி வச்சிருக்கான். இந்தாமா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இது எதுக்கு? இதுக்குதான். இந்த சைஸ்ல ஒரு பார்சல், இது கொண்டாடுறதுக்கு ஒரு போஸ்ட்மேன். பாத்துமா, நான் போனதுக்கு அப்புறம் பெரிய குண்டு கிண்டு வெடிச்சிட போகுது. சிந்தாமணிக்கு மட்டும் மாமா. பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா. ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருக்கிற கோமாளி மாதிரி இருக்கான். ஏண்டி, சைட் அடி கூட யோகிதை இல்லாத மூஞ்சி, இப்பதான் மண்வெட்டில களை வெட்டின மாதிரி இருக்கு இல்லடி? ஆமாண்டி, அசல் சிம்பான்சி. யார பத்தி வேணாலும் பேசுங்க, ஆனா என் மாமனை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. ஏண்டி சிந்தாமணி கோவப்படுற? ஏண்டி, மைக்கேல் ஜாக்சனை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கியே, உன்னால அவனை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? ஏன்பா சதா ப்ரூஸ்லிய நினைச்சு குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கியே, அந்த செத்து போன ப்ரூஸ்லியோட உன்னால ஒரு நாள் குடும்பம் நடத்த முடியுமா? தினமும் சினிமா ஸ்டார் சில்வஸ்டர் ஸ்டாலினிய நினைச்சு நினைச்சு துடிச்சிட்டு இருக்கியே, உன்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஆனா உங்களால முடியாததெல்லாம் இந்த சிந்தாமணினால முடியும். நீங்களாம் என் மாமனோட முகத்தை பத்தி தான் பேசுறீங்க, ஆனா என் மாமனோட மனசு எவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னடா பொண்ணுமணி என்ன பிள்ளையார முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காப்ல? என்னடா புரியாம பேசுற? இந்த கோயில கட்டினதே பொண்ணுமணி தான். பொண்ணுமணி மாமன் பொண்ணுகிட்ட இருந்து 4 நாளைக்கு ஒரு தடவை கடிதாச்சு வரல, பிள்ளையார உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. பொண்ணுமணி லெட்டர் வந்திருக்கு, லெட்டர். எவ்வளவு நேரம் லெட்டர் கையில வச்சுக்கிட்டு படிக்காம உட்கார்ந்துருப்ப? படி. எழுத்து நல்லாதான் இருக்கு. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி அசைவுடன் எழுதி கொள்வது. நீங்கள் அனுப்பிய 5000 பணமும் லொட்டரும் கிடைத்தது. நீங்கள் சொன்ன பாடி சேலைகளும் எடுத்துக் கொள்கிறேன். மேல படி. நீங்கள் அனுப்பிய குயிலிறகுகள் வந்து சேர்ந்தது. அதனால் உங்களை சுற்றி சுற்றியே என் ஞாபகம் வருகிறது. என்ன தேடுற? ஞாபகம் சுத்துதாம்ல, அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மரியாதை உட்கார்ந்து படி. அதனால் உங்கள் போட்டோவை அடிக்கடி பார்த்துக் கொள்கிறேன். உங்களை அன்றி நான் யாரை நினைத்துக் கொள்வது? நீங்களும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் கடிதத்தில் அனுப்புவதை நீங்கள் கன்னத்தில் வாங்கி கொள்ளவும். இச்சு 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 புரிபுரிப்பு புரிபுரிப்பு. சீக்கிரம் படிச்சு சொல்ற. நீங்கள் மட்டும் என் அருகில் இறந்தால் உங்களை அணைத்துக் கொள்வேன்.
அவங்க கொல்ல மாட்டாங்கடா. நீ படிச்ச அழகுக்கு உன்னை நான் தான் கொல்லணும். உன்னை எதுக்குடா முதியோர் கல்விக்கு அமிச்ச? சிந்தாமணி கடுதாசியை படிக்கிறதுக்கு தானே. அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறீங்களா? அடுத்த கடுதாசியை நீ ஒழுக்கமா படிக்கல, மௌன இந்த பாத்துங்களோட சேர்ந்து உன்னை முட்டை போட வச்சிருவேன். இது என்ன கோவண துணியா? நீ பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டே நிக்காத, அப்புறம் நிக்காமலே போயிட போறான். சிந்தாமணி, 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 சிந்து, மணி, சிந்தாமணி, 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 எங்க காணோம்? கடைக்கு வீட்டுல அங்கேயே இருக்க. சிந்தாமணி, சிந்தாமணி, அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வீட்டுல நல்லா இருக்காங்களா? அப்ப இது யாரு? சிந்தாமணி, சிந்தாமணி, என்னடா சிந்தாமணி கடைசி பெட்டியில வர எழுதிச்சு காணோம்? பொண்ணுமணி சிந்தாமணி வள்ளிய எங்க கடைசி பெட்டி? எங்க பெட்டி? எங்க கடைசி பெட்டி? வல்லப்பா, இதுதான் கடைசி பெட்டி. சிந்தாமணி வர்றதா கடைசி பெட்டி. கடைசியில் என்ன எழுதிருக்கு? கடைசி பெட்டியில் கண்டிப்பாக வருவேன். சிந்தாமணி வர்றதா கடைசி பெட்டி. சிந்தாமணி இதுல வரல. எங்க கடைசி பெட்டி? சத்தியமா இதான் கடைசி பெட்டி. கடைசி பெட்டியை மட்டும் காட்டல மவன. அப்பா இவ்வளவு ஐயா ஆட்டாதீங்க, வண்டி கிளம்பிடுச்சு. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது சொல்லுங்க. ராமசாமி ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். உண்மையை சொல்லு, இன்னைக்கு நீ குளிச்சியா? ஒரு முழு சோப்பை தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சிருக்கேன். லட்சி வாசம் வீசுமே. வீசும் வீசும். குதிரையை விட உண்மையில நாருது. சிந்தாமணி, நீ எப்படிங்க? என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு நீ தனியா? அது ஒண்ணு இல்ல மாமா, நான் ரயில்ல வரப்போ உன்னே நினைச்சிட்டு வந்தேன்னா ரயில் நின்ன உடனே அது நம்ம ஸ்டேஷன் நினைச்சு பக்கத்து ஸ்டேஷன்லயே இறங்கிட்டேன். ஐயோ, இதெல்லாம் பொட்டி பிடிக்கலாம். நீ வேற தூக்கிட்டு இந்த மாமா இருக்கிறப்ப இதெல்லாம் தூக்கலாம் பண்ணி குடு. நல்ல பொண்ணுமா நீ. குதிரை எடுத்துட்டு ஓடுங்க. என்ன தனியா போயிட்டு இருக்கான்? குதிரை எடுத்துட்டு ஓடுங்க. வேண்டாக்கா தலையா, வீட்டுக்கு வா, அந்த ஷாட்டையாலே பின்னிடுறேன். நீ மாமா. மாமா ஏன் மாமா ஊன் உசுர் இல்லாத பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போறியே, பொன்னே நெஞ்சுக்குள்ள சுமந்துக்கிட்டு கால் வலிக்க நடந்து வரனே, என்ன சுமக்கணும்னு உனக்கு தோணலையா? சிந்தாமணி, இவ்வளவு பெரிய பொண்ணா இருந்துட்டு உன் மாமன் தோல்ல தொங்கிட்டு வரையே, உனக்கு வெக்கமா இல்ல? என் சிந்தாமணி எப்படி வேணா தூங்கிட்டு வரும். நீ வேணா இவ முதுகுல தூங்கிட்டு போ. வேலையை பார்த்துட்டு போவியா? போட்டனா சிந்தாமணி. ஏன் புள்ள, பிறந்தல இருந்து பொண்ணுமணி தான் முதுகுலயே சுமந்துட்டு தெரியுது. இன்னைக்கு நேத்து நடக்குது. வா புள்ள. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஷ்டி சுத்தி பண்ணும். அட நில்லு. நல்லா இருக்கியாமா? ஏடா மாப்பிள, இவ்வளவு கூட்டியாளன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்து போனேன். 2 பேர் நடந்து வரீங்க. அவ பண்ண கூத்த அவளே கேளு. சொல்லு. அட கேளு மாமா. என்னம்மா என்னமோ சொல்றான்? அது வந்துப்பா, நான் உன்னையே நினைச்சிட்டு வந்தேனா, அதனால வண்டி நின்ன உடனே நம்ம ஊர் தான் வந்துருச்சுன்னு பக்கத்து ஊர்லயே இறங்கிட்டேன். ஏன்டா அப்படி பாக்குற? மாமா, இவ பட்டணத்துல போய் எதை படிச்சுட்டு வந்திருக்காளோ இல்லையோ, நிறைய பொய் சொல்ல கத்துட்டு வந்திருக்கா. டேய், என் பொண்ணு என் மேல பாசமாக்குறதுக்கு நீ ஏன்டா அப்படி போறாம போடுற? என்ன பார்த்த உடனே என்னையே நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா, உன்னை பார்த்த உடனே உன்னையே நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா, இனிமே வேற யாராவது பார்த்தா அவங்கள நினைச்சு வந்தேன்னு சொல்லுவா போல இருக்கு. மொழிய பாரு, திருட்டு மொழி. ஓய், உண்மையை சொல்லு, என்னதானே நினைச்சு வந்தேன்? உண்மை சொல்லுமா, நீ என்னத்தான் நினைச்சிட்டு வந்த? ஏய், சத்தியமா சொல்லு, யாரும் நினைச்சிட்டு இறங்குன? டேய், சுட்டு போட்டாலும் சரி, என் பொண்ணு போய் சொல்ல மாட்டேன். என்ன நினைச்சு தான் இறங்குன? பின்ன நான் சொல்றது பொய்யா? அப்ப எங்கிட்ட சொல்றது பொய்யா? சொல்லு. சொல்லு. என்னதானே நினைச்சு இறங்குன? சும்மாதான் ஹவுஸ் பண்ணிக்காதீங்க. உங்க 2 பேரையும் நினைச்சு இறங்கவே இல்ல. இந்த தடவை என்ன நினைச்சுதான் இறங்குச்சு. எங்கன்னு நெசந்தானே? ஆமா ரங்காத்தா, உன்னை நினைச்சிட்டு தான் இறங்கினேன். கண்ணு, நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருப்ப. குளிச்சு போட்டு வா கண்ணு, சாப்பிடலாம் வா. இரு, நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் குடுத்துட்டு வந்துடுறேன். இது மாமனுக்கு. மாமா, இதுல புது ஷர்ட் இருக்கு. இத போட்டுட்டு தான் அடுத்து நீ என்ன பாக்கணும். இப்பவே போட்டுக்கிட்டு இப்பவே உன்னை பார்க்க வரேன்.
பாத்து போடா. அப்புறம் இது உனக்கு. ஏம்மா பல்லு 32 இருக்கும் போதே பாக்கோட்டுக்கு உடல் கொடுக்குறியே, இது உனக்கே நியாயமா? உனக்குன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையேப்பா. கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்ட, பரவாயில்ல, கொட்டி பிழைக்கிறேன். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு என்ன கண்ணு வாங்கிட்டு வந்த? ஐயோ, உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல ரங்காத்தா. அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன். இது என்ன? இதுவா? இது சென்ட். ஜெண்டா எப்படி இருக்கு? கை தூக்கு. குளுகுளுங்குது, குளுகுளுங்குது. குளுகுளுங்குதா? அந்த கை. மல்லிகைப்பூ வாசம் தூக்குது. இது யாருக்கு? இது எனக்கு. மல்லிகைப்பூன்னா எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ என்ன பண்ற? நீ போய் டிஃபனை ரெடி பண்ற, நான் போய் குளிச்சிட்டு வரேன். போ. நில்லு நில்லு. உன்னை யாரு கல்லுலி முள்ளுலி ஓடி வர சொன்னது? சொல்லிவிட்டு இருந்தா நான் வர மாட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னது? என் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க மாமா. கிண்டலா? எதுக்கு? உன் மாமா தான் உன்னை கட்டிக்க போறாரா அப்படின்னு கேக்குறாங்க மாமா. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஆமா சொல்ல வேண்டியதானே? சொன்னேனே. அப்புறம் என்ன வேடிக்கை வேலையை வர்றா? அப்புறம் உன் மாமா உன்னை தூக்கி வச்சு சுத்தி இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க மாமா. மலையே சுத்தி இருக்கேன், முதுகு கேளு. அதுக்கு ஆமா சொல்ல வேண்டியது தானே? அப்புறம் என்ன? உங்க மாமா உனக்கு கட்டி பிடிச்சிருக்காரான்னு கேக்குறாங்க மாமா. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஆமான்னு சொல்லிட்டேன் மாமா. அங்க திரும்பி புல்லு புடுங்க சொன்னா இங்க என்ன வேலை செய்யுங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் வேற இருக்குதா? உங்க மாமா உனக்கு கிஸ் கொடுத்திருக்காரான்னு கேட்டாங்க மாமா. கிஸ்ஸா? கிஸ்ஸுனா இச்சு மாமா. இச்சுன்னா? இச்சுன்னா முத்தம். படிப்பு முடியற வர மாமா இதெல்லாம் கொடுக்க மாட்டான், கொடுக்க முடியாது. போ தம்பி, யார என்ன கேட்டாலும் குடுக்குறீங்க. அம்மளி கேக்குறது கொடுத்தா கெட்டா போயிடும். கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இறங்கி வந்தனா உனக்கு கொடுக்கற கூட உன்னால குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாது. ஆமா. இப்ப நீ குடுக்க போறியா இல்லையா? முடியாது. உன்கிட்ட இருந்து நான் வாங்காம விட மாட்டேன். என்ன செய்வேன்? விட மாட்டேன். மாமா கிட்ட சொல்லிட்டு